இது ஒரு பீஸு பாருங்கள், உள்ளே தேன் இருக்குது. இது சும்மா நான் அப்படியே பிழிகிறேன் ஒரு பாட்டிலில். எத்தனை கிலோ வருதுன்னு பார்ப்போம் இந்த ஒரு பீஸில் மட்டும். சரிங்களா? ஏன் வந்து இப்படியே போட்டு பிழியும் போது ஆக்சுவலாக பாட்டில் ஓவர் ஃபில் ஆகும், வேஸ்ட் ஆகும். அதனால தான் மொத்தமாக போட்டு இல்லை பிழிஞ்சு ஊற்றுறது. ஸோ ஆனால் நான் ஒரு பாட்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்படியே போட்டு பிழிகிறதுனால எவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது. வேஸ்ட் மீன்ஸ் பாட்டில் ஃபுல்லாக ஓவர் ஃபில் ஆகும், அவ்வளோதான். பிரதர் விக்னேஷ் சேகர் சென்னை உங்களுக்கு தான் ஃபில் பண்ணுறேன். இந்த ஓவர் ஃபில் ஆனதெல்லாம் இங்கேயே வந்து க்ளீன் பண்ணிடுவேன், தொடச்சிருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ ஓவர் ஃபில் ஆகிருக்கு பாருங்கள், எவ்வளோ வேலை வைக்கிது பாருங்கள். அது இல்லாமல் இப்போ இதில் வேறு இருக்குது. ஆக்சுவலாக நான் இதையும் ஊற்றிடுறேன். இடம் சேர்ந்துருக்குல்ல. இல்லை எக்ஸ்ட்ரா வேலை வைக்கும். 1830. ஓகே, 600 கிராம் வந்திருக்கு. 600 கிராம் வந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து இப்படியே போட்டு புளியறதில்ல. இப்போ நான் இதில் பாருங்கள், இதில் இப்படி புளிகிறேன். எனக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஈஸின்னு இல்லை, அது எவ்வளோ தேன் வேஸ்ட் ஆகாமல் அழகாக அப்படி பக்கெட்டில் தங்கி. பிரதர் விக்னேஷ் சேகர் 1800 கிராம் உங்களுக்கு வரணும். ஸோ குண்டானோடு இருக்குது, அதனால் ஊற்றிடுறேன். என்ன இது குழவியா? குழவி வருது போதியா? ஐயோ குழவி பார்த்துட்டு நீ 2000 கிராம் ஊற்றிட்டியா? குறைச்சுடு. ஐயோ அது கொட்டுச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பிரதர் விக்னேஷ் சேகர் உங்களுக்கு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ கூடோட பாட்டில் பிழிஞ்சால் பாருங்கள் எவ்வளோ தேன் வேஸ்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ நான் கடைசியாக க்ளீன் பண்ணும்போது காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா?